ஆகஸ்ட்ல நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கை செலிப்ரேட் பண்றோங்க. இந்த இடத்துல நம்ம பிரஸ்ட் ஃபீடிங்கோட முக்கியத்துவம் பற்றி நிறையவே பேசுறோம். ஆனா இதுல அண்டர்லைங்கா இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் பெயினை நம்ம மறந்துடுறோங்க. சில தாய்மார்கள்னால பிசிக்கல் ரீசன்ஸ்னாலையோ இல்ல அவங்களுக்கு இனஃபான மில்க் சப்ளை இல்ல ஈவன் ஆஃப்டர் கன்சிடரிங் ஒரு பீடியாட்ரிஷியன் ஒரு கைனகாலஜிஸ்ட் எல்லாம் அவங்க சொல்யூஷன்ஸ் எடுத்துமே அவங்களால பண்ண முடியாம இருக்கிறத பார்க்க முடியுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, அதையும் மீறி தான் உங்களால அது பண்ண முடியாம போகுது. அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு பேட் மதர் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபீலிங்கை அக்னாலேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கில்ட்டியா ஃபீல் பண்றேன், ஸோ அந்த டைம்ல நீங்க நிறைய முயற்சிகள் பண்ணியும் தான் இது நடக்காம போயிருக்கே தவிர இதனால நீங்க ஒரு பேட் மதர் கிடையாது அப்படின்றத அக்னாலேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஷேர் பண்றாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. மூன்றாவது விஷயம், உங்களுக்கு ரொம்ப செல்ஃப் டவுட்டை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க பழகுங்க. இதெல்லாம் பண்றது மூலமா உங்களால இந்த இமோஷனல் பெயினை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியுங்க. ஸோ நீங்க குழந்தைய எப்படி ஃபீட் பண்றீங்க அப்படின்றத தாண்டி அன்போட ஃபீட் பண்றது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம்.